கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தினாலே, மகிமை நிறைந்த நாமத்தினாலே, இதோ இந்த வேளையிலே அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து அவரை நோக்கி கூப்பிடும்படியான பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே அவரை நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். இந்நாளிலே கர்த்தர் எந்த வார்த்தையின் நிமித்தமாக நம்மோடு பேசுகிறார் என்று பார்ப்போம். சங்கீதம் 121 அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆமாம், இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து வருகிறது கர்த்தருடைய கிருபைதான். அவர் கிருபை மாத்திரம் நமக்கு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். நம்முடைய வாழ்க்கை பரிதபிக்கக்கூடிய வாழ்க்கையாக மாறிவிடும். ஆனால் கர்த்தருடைய கிருபை இந்நாள் மட்டும் நமக்கு துணையாய் இருந்து நம்மளை பாதுகாத்து ரட்சிக்கிறபடியினாலே அவரை நாம் நன்றியோடு கூட துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தை என்னவென்றால், உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன். என் மகனே, என் மகளே, ஏன் அங்கலாய்த்து கொண்டே இருக்கிறார்? ஏன் துக்கித்து கொண்டே இருக்கிறார்? கலங்காதே, திகையாதே. உன்னை எல்லா பொல்லாப்புக்கும் நான் விலக்கி உன்னை பாதுகாத்துக் கொள்வேன். உன் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வேன். உன் தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படும். ஆசீர்வாதமாய் இருக்கவே நான் இந்த பூமியிலே வாழ்ந்து வந்தேன். பலவிதமான தீங்குகளையும் துக்கங்களையும் வேதனை சோதனைகளையும் ஏற்றுக்கொண்டேன். நீ நன்றாய் இருக்க வேண்டும் என்பதற்காக என்று கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட பேசுகிறார். நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய வியாகுலங்களையும் நம்முடைய வியாதிகள் ஒவ்வொன்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே அவர் தொங்கும் பொழுது எல்லாவற்றையும் நான் முடித்து விட்டேன் என்று பதில் கொடுக்கிறார். எல்லா விதமான தீங்குக்கும் முடிவு கிறிஸ்து இயேசுவினிடம்தான் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறபடியினாலே அவரை நாம் அண்டி வாழ்வோம், அவரை நம்பி ஜீவிப்போம், அவரை விசுவாசிப்போம். அவரிடத்திலிருந்து பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தமுள்ளவர்களாக நிலைத்திருப்போம். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஏறெடுக்கும் ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வார். உங்கள் மன இருதயத்தின் யோசனைகள் ஒவ்வொன்றையும் அவர் நிறைவேற்றுவார். உங்களை இருதயம் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறதை அவர் அறிவார். என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்கப் போகிறேன், எப்படி படிக்க வைக்கப் போகிறேன், எப்படி திருமண காரியங்களை செயல்படுத்த நிலைநிறுத்துவேன் என்று கவலைப்படாதீர்கள். கர்த்தர் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. நீ நம்பிக்கையோடு காத்திருந்தால் அந்த முடிவு ஆசீர்வாதமாக உன் வாழ்க்கையில் வெளிப்படும் என்று விலகி இருக்கிற வார்த்தைகளை நாம் புரிந்து கொண்டு அவரை நம்பியிருப்போமா? என் மகனே, என் மகளே, நீ எல்லாவற்றையும் என்னிடத்திலே வைத்து விடு என்று சொன்ன இயேசப்பாவினிடம் நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள் அவரிடத்திலே வைத்து விடுவோம். அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் மகிமையினாலே வல்லமையினாலே நிரப்பி காத்து ரட்சிப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நம்முடைய ஆத்துமாவை கிருபையோடு வல்லமையோடு பாதுகாத்துக் கொள்வார். அவருடைய மகிமையினாலே நாம் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். அவர் வல்லமையினாலே நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறோம். ஆகையாலே எல்லாவற்றையும் அவருடைய பாதப்படியிலே நாம் வைத்து செபிக்கும் பொழுது கர்த்தர் நன்மையாக மாற்றி கிருபையாய் நம்மளை வழிநடத்தி நம்மையும் நம் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதித்து காத்து ரட்சிப்பார். இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து மனமகிழ்ச்சியின் நாளாக மாற்றின தேவன் இந்த வருடம் முழுவதுமாய் அவருடைய மகிமுள்ள கரம் உங்களை தாங்கி வழிநடத்தும். உங்களுடைய வல்லமுள்ள கரம் உங்களை பிடித்து உங்களை வழிநடத்த வல்லவராயிருக்கிற தேவன் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார் என்பதை அறிந்து அவரை நம்பி வாழும்பொழுது அவர் உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். கிருபையுள்ள கரங்களினாலே நாம் ஏந்தி கொண்டு இருக்கிறபடினாலே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் அவருடைய பாதப்படியிலே வைத்து ஜெபிக்கும் பொழுது
அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.